வணக்கம். நம்ம எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி இன்று 10/7/2025 வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1996 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் 216 வேக்கன்சியும், இங்கிலீஷில் 197, கணிதத்தில் 232, இயற்பியல் 233, வேதியியலில் 217, தாவரவியலில் 147, விலங்கியலில் 131, வணிகவியலில் 198, பொருளியலில் 169, வரலாறில் 68, புவியியலில் 15, அரசியல் அறிவியலில் 14, கணினி பயிற்றுனர் நிலை 1ல் பார்த்திங்க அப்படின்னா 57, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1ல் பார்த்திங்கன்னா 102 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1996 போஸ்ட் அடங்கிய அந்த நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி இன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இவங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10/7/2025 முதல் 12/8/2025 பிற்பகல் 5 மணி வரை பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வருகின்ற 13/8/2025 முதல் 16/8/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிறதையும் டிஆர்பி அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிகிரி வித் 50% ஆஃப் மார்க் அண்ட் பிஎட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனில் டிஆர்பி கொடுத்துருக்காங்க. மேலும் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா அப்பர் கேஸ்ட்டுக்கு 53 அப்படிங்கிறதையும், அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 58 அப்படிங்கிறது ஏஜ் லிமிட்டாக ஸோ டிஆர்பி அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்லேயே இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 110 பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மேஜர் மார்க்கும், அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க்கணும். ஸோ ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க் அப்படின்னு சொல்லி 150 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 130 மார்க் அவங்களோட மேஜர் கொஷினாக இருக்கும் அப்படின்ட்டும், எஜுகேஷன் சைக்காலஜி 10 மார்க்கணும், ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க் அப்படின்னு சொல்லி 150 மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 110 மேஜர், 30 சைக்காலஜி, 10 ஜிகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 130 மேஜர், 10 ஜிகே, 10 சைக்காலஜி அப்படிங்கிறதையும் தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருந்தோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 10 தான் வரும் அப்படிங்கிறது. ஸோ அதை மறுபடியும் டிஆர்பி அந்த நோட்டிஃபிகேஷனில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி 2 போர்ஷனில் நடக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே நாளில் தான் நடக்கும், 3.5 மணி நேரம். பார்ட் ஏ பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ அது பார்த்திங்கன்னா 30 கேள்விகள் கொடுத்துட்டு 50 மார்க் எக்ஸாம் நடக்கும். அதில் 40% ஆஃப் மார்க், அதாவது 20 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய மேஜர் பேப்பர் திருத்துவாங்க. ஸோ மேஜர் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 150 மார்க்குக்கு நடக்கும். ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை தான் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இருக்கிற மீதி எல்டையர் டீட்டெயிலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் பகிர்ந்துக்குவோம் அப்படிங்கிறதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் தகவல்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.